Hello students, welcome back to Sapphire Blue Chem Spark. இன்னைக்கு செஷன்ல நாம கிளாஸ் 12 பயோமாலிகுல்ஸ் சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா இந்த சாப்டர் நமக்கு கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிபிட்ஸ், விட்டமின்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும். இது இல்லாம அடிஷ்னலா ஹார்மோன்ஸ் அந்த டாபிக்கும் சேர்த்து வச்சிருக்காங்க. ஸோ பயோமாலிகுல்ஸ் அப்படின்றது யூஸ்வலா நாம சொல்ற கார்போஹைட்ரேட், புரோட்டீன் இது எல்லாமே த்ரூ டயட் நாம எடுத்துக்கிறோம். அதே சமயம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இவங்களும் நம்மளோட டயட்ல பார்ட் ஆஃப் த நியூட்ரியண்டா இருப்பாங்க. விட்டமின்ஸும் மினரல்ஸும் நமக்கு மில்லிகிராம் அளவுல தான் தேவைப்படுவாங்க. பட் நாம அதிக அளவுல கன்சியூம் பண்றது கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும். நம்ம டயட் வழியா எடுத்துக்கக்கூடிய இந்த வேரியஸ் நியூட்ரியன்ஸ் அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் இன்டராக்ட் பண்ணி தே ப்ரொவைட் த மாலிகுலர் லாஜிக் ஆஃப் லைஃப் ப்ராசஸஸ். ஸோ இந்த வேரியஸ் நியூட்ரியன்ஸ்ல இருந்து நாம சம் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் மட்டும்தான் நாம இந்த சாப்டர்ல டீல் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி யாருன்னா கார்போஹைட்ரேட்ஸ். வாட் டு யூ மீன் பை கார்போஹைட்ரேட்ஸ்? கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட். ஆப்டிகலி ஆக்டிவ் மீன்ஸ் அவங்களோட சொல்யூஷன் வழியா பிளேன் போலரைஸ்ட் லைட்டை பாஸ் பண்ணோம்னா the plane polarized light that can be rotated in either of the direction. clockwise லையும் rotate ஆகலாம், anti clockwise லையும் rotate ஆகலாம். அதை பேஸ் பண்ணி அந்த மாலிகுலை டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரியா அல்லது லீவோ ரொட்டேட்டரியா அப்படின்னு நாம அசைன் பண்ணலாம். ஓகே, இந்த கார்போஹைட்ரேட் நாட் ஓன்லி ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட், தே கண்டைன் ஐதர் ஆல்டிஹைட் ஆர் த கீட்டோன் அஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப். அது இல்லாம தோஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பாலிஹைட்ராக்சி குரூப்ஸ். அப்ப கார்போஹைட்ரேட் அப்படின்றத நாம பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட்ஸ் அல்லது பாலிஹைட்ராக்சி கீட்டோன்ஸ்னு நாம சொல்லலாம். So carbohydrates are defined as the optically active polyhydroxy aldehydes or ketones. அல்லது ஒரு காம்பவுண்ட ஹைட்ரலைஸ் பண்ற போது இந்த மாதிரியான காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கலாம். So the compounds which produce such units on hydrolysis, those are called carbohydrate. இந்த கார்போஹைட்ரேட்டை நம்ம ஜென்ரலா ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு, CnH2ON டைம்ஸ். இந்த ஜென்ரல் ஃபார்முலா வழியாவும் நாம கார்போஹைட்ரேட்டை டினோட் பண்ணலாம். அட் த சேம் டைம் let us take glucose C6H12O6 and let us take CH3COOH. இந்த ரெண்டு காம்பவுண்டையுமே நம்ம இந்த ஜென்ரல் ஃபார்முலா வழியா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். நாம குளுக்கோஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னா தேர் இட் மேக் C6H2O6 டைம்ஸ்னு கிடைக்கும். அதே நீங்க எத்தனாயிக் ஆசிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா C2H2O ட்வைஸ்னு கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா CnH2ON இந்த ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ற எல்லாருமே நமக்கு கார்போஹைட்ரேட்டா இருக்க முடியாது. ஓகே, நவ் ஹவ் த கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் கிளாசிஃபைட். ஆக்சுவலா கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு பேரு உண்டு, சாக்கரைட்ஸ். சாக்கரைட்ஸ் மீன்ஸ் சுகர், ஸ்வீட் டேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதனால கார்போஹைட்ரேட்டை நாம சாக்கரைட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். So these saccharides are classified into monosaccharide, oligosaccharides and polysaccharides. இந்த மோனோசாக்கரைட ஹைட்ரலைஸ் பண்றதுனால நமக்கு ஃபர்தரா எந்த சிம்பிளர் யூனிட்ஸும் ஃபார்ம் ஆகாது. அவங்கள நாம மோனோசாக்கரைடு சொல்லுவோம். இந்த மோனோசாக்கரைட்ஸ் about 20 number of monosaccharides are available. நமக்கு நேச்சர்ல இந்த மோனோசாக்கரைட்ஸ் about 20 numbers are available. and இவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா we can take glucose, fructose, galactose. இவங்க எல்லாருமே மோனோசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள். The next one, oligosaccharides. Oligosaccharides அப்படின்றது when these saccharides are hydrolyzed they can able to give 2 to 10 units of monosaccharide. So oligosaccharides hydrolyze ஆகிற போது 2 to 10 units of simple monosaccharides provide பண்ணாங்கன்னா அவங்கள oligosaccharides சொல்றோம். இந்த ஆலிகோசாக்கரைட ஃபர்தரா டைசாக்கரைட், ட்ரைசாக்கரைட், டெட்ராசாக்கரைட்னு கிளாசிஃபை பண்ணலாம். டைசாக்கரைட் சொன்னா ஹைட்ரலைஸ் ஆற போது ஜஸ்ட் 2 சிம்பிள் மோனோசாக்கரைட் ஃபார்ம் ஆகும். ட்ரைசாக்கரைடா இருந்தா ஹைட்ரலைஸ் பண்றப்போ 3 யூனிட்ஸ் ஆஃப் சிம்பிள் மோனோசாக்கரைட் கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் சிம்பிளர் மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்கிறத பொறுத்து ஆலிகோசாக்கரைட்ஸை நாம டைசாக்கரைட், ட்ரைசாக்கரைட்ஸ்னு கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ இந்த ஆலிகோசாக்கரைட்ஸ்ல காமனா நாம பார்க்கக்கூடிய டைசாக்கரைட்ஸ் யாருன்னா சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ். பாலிசாக்கரைட்ஸ்
பாலிசாக்கரைட்ஸ்னு சொன்னா ஹைட்ரலைஸ் பண்ற போது they used to provide a large number of monosaccharide. So அதிக அளவுல மோனோசாக்கரைட இவங்க ஹைட்ரலைஸ் பண்ற போது கொடுத்தாங்கன்னா அவங்கள நாம பாலிசாக்கரைட்ஸ்னு சொல்றோம். இந்த பாலிசாக்கரைட்ஸ்க்கு யூசுவலா ஸ்வீட்னிங் டேஸ்ட் இருக்காது. அதனால இவங்களுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்? நான் சுகர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலிகோசாக்கரைட்ஸ் பாத்தீங்கன்னா காமனா ஸ்வீட் இன் டேஸ்ட்ல இருப்பாங்க. மோனோசாக்கரைட்ஸ்க்கும் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். இந்த பாலிசாக்கரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஸ்டார்ச் சொல்லலாம், செல்லுலோஸ், கம்ஸ், கிளைகோஜன், இவங்க எல்லாருமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த சாக்கரைட்ஸை ரெடியூசிங் பிஹேவியரை பேஸ் பண்ணி we can classify reducing sugars and non reducing sugars. Reducing sugars நாம் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம்? these are polyhydroxy aldehyde or ketone சொல்லிட்டோமா? சோ அந்த சாக்கரைட்ஸ்ல ஆல்டிஹைடோ கீட்டோனோ ஃப்ரீ ஸ்டேட்ல இருந்தாங்கன்னா they able to reduce filling solution tolerance reagent. அதே ஆல்டிஹைட் கீட்டோன் ஃப்ரீ ஸ்டேட்ல இல்லைன்னு சொன்னா அந்த சாக்கரைட்ஸை நாம நான் ரெடியூசிங் சுகர்ஸ்னு சொல்லுவோம். Then based on number of carbon and functional group, carbohydrate further 3 carbon உள்ளவங்கள trioses, 4 carbon tetroses, 5 carbon pentoses, 6 carbon hexoses னு classify பண்ணலாம். அடுத்து அந்த நம்பர் ஆஃப் கார்பன் இல்லாம அதுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்பை பேஸ் பண்ற போது நாம அவங்கள ஆல்டோசஸ், கீட்டோசஸ்னு சொல்லலாம். இப்ப நம்பர் ஆஃப் கார்பன், ஃபங்க்ஷனல் குரூப் ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்ற போது we can say ஆல்டோ ட்ரையோசஸ் ஆர் கீட்டோ ட்ரையோசஸ். அப்படின்னா அங்க 3 கார்பன் உள்ள கார்போஹைட்ரேட் இருக்குன்னு அர்த்தம். ஆல்டோ டெட்ரோசஸ் 4 கார்பன் உள்ள ஆல்டிஹைட ஃபங்க்ஷனல் குரூப்பா வச்சிருக்கக்கூடிய ஒரு சாக்கரைட். கீட்டோ டெட்ரோசஸ்னா சேம் 4 கார்பன் உள்ள கீட்டோன ஃபங்க்ஷனல் குரூப்பா வச்சிருக்கிற காம்பவுண்டா இருக்கும். சிமிலர்லி we have ஆல்டோ பென்டோசஸ், ketopentoses, aldohexoses, ketohexoses. So this is what the another classification of saccharides. The next one, glucose. Sources of glucose பார்த்தோம்னா honey, ripe grapes and sweet fruits அதுல எல்லாம் glucose present ஆகி இருக்கும். glucose எப்படி prepare பண்ணலாம்னா we can hydrolyze either sucrose அல்லது maltose-ஐயும் hydrolyze பண்ணலாம். சுக்ரோஸ்ன்றது ஒரு டைசாக்கரைட். இதை நாம ஹைட்ரலைஸ் பண்ற போது இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் ஹைட்ராலைசிஸ் ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா we will get the two simple monosaccharide. ஒருத்தர் குளுக்கோஸா இருப்பாங்க, இன்னொருத்தர் ஃப்ரக்டோஸா இருப்பாங்க. சுக்ரோஸ் இல்லாம நம்ம மால்டோஸ் எடுத்தும் ஹைட்ரலைஸ் பண்ணலாம். மால்டோஸ்க்கும் சேம் ஃபார்முலா C12H22O11. பட் இந்த மாலிகுல் இந்த காம்பவுண்ட் உங்களுக்கு ஹைட்ரலைஸ் ஆனாங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் குளுக்கோஸை மட்டும்தான் கொடுக்கும், ஃப்ரக்டோஸ் நமக்கு ஃபார்ம் ஆகாது. அப்ப 2 யூனிட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும் ஃப்ரம் மால்டோஸ். அதே போல நாம ஸ்டார்ச் ஒரு பாலிசாக்கரைடை எடுத்தும் ஹைட்ரலைஸ் பண்ணலாம். at 393 Kelvin and under 2 to 3 atmospheric pressure. இந்த கண்டிஷன்ல ஸ்டார்ச் ஹைட்ரலைஸ் ஆகி நமக்கு n நம்பர் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகுலை மட்டும்தான் கொடுக்கும். So this is what the preparation of glucose. The next one, structure of glucose. The structure elucidation is the most important thing. ஒரு காம்பவுண்ட், ஒரு மாலிகுலர் ஃபார்முலா மட்டுமே தெரிஞ்ச ஒரு காம்பவுண்ட், பட் அதோட ஸ்ட்ரக்சரை பத்தி நாம ஐடென்டிஃபை பண்ணணும். பர்டிகுலரா அது ஆர்கானிக் காம்பவுண்டா இருந்ததுன்னா அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்பன், என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, எந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அது ஒபே பண்ணும், இதையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி தான் அந்த ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்ன்றத நாம கொடுப்போம். அதே போலதான் இப்ப குளுக்கோஸ்க்கு நாம ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணணும்னா we have to carry out various simple chemical test. So இப்ப chemical test அப்படின்றப்போ we are saying the molecular formula of glucose is C6H12O6. அப்போ குளுக்கோஸ்ல 6 கார்பன், 12 ஹைட்ரஜன், 6 ஆக்சிஜன் இருக்காங்கன்னா இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எப்படி அங்க பிரசன்ட் ஆகி இருக்காங்க, என்ன ஃபங்க்ஷனல் குரூப், கார்பன் ஸ்ட்ரைட் செயின்ல இருக்கா, அங்க ஏதாவது பிரான்ச்சஸ் இருக்கா, எந்த மாதிரியான ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப் வச்சிருக்கா, கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, ஹைட்ராக்சின்னு சொன்னா அது பிரைமரி ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா, இந்த மாதிரியான क्वेश्चंस எல்லாம் நாம சார்ட் அவுட் பண்ணனும்னா we have to conduct the respective chemical test.
So the first chemical test இந்த கார்பனோட linkage பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எடுத்துக்க போறோம். So when glucose is treated with hydrogen iodide, அப்ப என்ன ஆகுதுன்னா it gives rise to N-hexane. N-hexane there is no branch in the carbon chain. Straight chainல 6 கார்பனும் அரேஞ்ச் ஆகி இருந்தாங்கன்னா அவங்கள நார்மல் ஹெக்சேன்னு சொல்லுவோம். இங்க நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்டும் N-hexane. அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய 6 கார்பன் ஆட்டமும் ஒரே ஸ்ட்ரைட் செயின்ல தான் பிரசன்ட் ஆகி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறோம். அப்ப C6H12O6 ஆன் ரிடக்ஷன், இந்த ப்ராசஸ் நமக்கு ரிடக்ஷன் ப்ராசஸ் with hydriodic acid, it gives N-hexane. So it proves that glucose consists of the 6 carbon atoms which are in a straight chain manner னு சொல்லிடலாம். Okay, the next one, என்ன functional group இருக்குன்னு இதுல நாம கண்டுபிடிக்கணும். Functional group identificationக்கு நாம இங்க என்ன சொல்லிட்டோம்? Carbohydrates are polyhydroxy, aldehydes are ketones னு definitionலயே கொடுத்துட்டோம். அப்ப கண்டிப்பா நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைடா இருக்கா கீட்டோனா இருக்கா அதை தான் நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப ஆல்டிஹைடு கீட்டோன்னா அவங்க ஆல்டிஹைட் கீட்டோனுக்கு என்னென்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நாம டிஸ்கஸ் பண்ணோமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒபே பண்ணணும். அப்ப நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம்? ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் கொடுக்கலாம், ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன் கொடுக்கலாம். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் கொடுக்கிற போது we can carry out the reaction with hydrogen cyanide. ஹைட்ரஜன் சயனைடோட குளுக்கோஸ போட்டோம்னா we are getting cyanohydrin compound ஃபார்ம் ஆகுது. அப்ப இந்த CHO குரூப் எப்படி இருக்கும்? ஆக்சுவலா C டபுள் பாண்ட் O H னு இருக்கும். இந்த ஆக்சிஜன் கூட ஹைட்ரஜனை சேர்க்கணும், இந்த நியூக்ளியோஃபைல் கார்பன் கூட போய் சேர்ந்துக்கும். அப்ப நமக்கு CHOHCN and CHOH 4 times CH2OH னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா குளுக்கோஸ் மாலிகுல ஜஸ்ட் இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா வழியா எல்லா ரியாக்ஷன்ஸுக்கும் ப்ராடக்ட் எழுதணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால நாம என்ன பண்ணிட்டோம்னா ஃபங்க்ஷனல் குரூப் அதுல இருக்கக்கூடிய ஆல்கஹாலிக் குரூப்பை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரியாக்ஷன்ல நமக்கு சயனோஹைட்ரின் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ப்ராடக்ட் வருது. அதே போல என்ன பண்ணலாம்? குளுக்கோஸை ஹைட்ராக்சில் அமைன் கூடவும் ரியாக்ட் பண்ண வைக்கலாம். ஹைட்ராக்சில் அமைன் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் அம்மோனியா. அப்ப இங்க என்ன மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும்? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஃபாலோட் பை எலிமினேஷன். அப்ப இந்த ரியாக்ஷன்ல பார்த்தோம்னா we are getting ஆக்சைம் ஃபார்ம் ஆகுது. சோ இங்கேயும் நாம எப்படி ரியாக்ஷன் எழுதணும்? இந்த ஆக்சிஜன் இந்த H2 கூட சேர்ந்து மைனஸ் H2O னு போயிடுவாங்க. அப்ப CH டபுள் பாண்ட் NOH கிடைக்கும். This is what ஆக்சைம். So glucose with HCN cyanohydrin கொடுக்குது, with NH2OH அவங்க ஆக்சைமை கொடுக்குறாங்க. அப்ப இந்த காம்பவுண்ட்ல பிரசன்ட் ஆகி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் கார்பனைல் அப்படின்னு ஜெனரலா சொல்றோம். So this consists of a carbonyl group as a functional group. அடுத்து இந்த கார்பனைல் குரூப் இப்ப ஆல்டிஹைடா கீட்டோனான்னு பார்க்கணும். ஆல்டிஹைடா இருந்தாங்கன்னா அவங்க மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டால கூட ஆக்சிடைஸ் ஆவாங்க. கீட்டோனா இருந்தாங்கன்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மட்டும்தான் அவங்கள ஆக்சிடைஸ் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த குளுக்கோஸ புரோமின் வாட்டர் கூட நாம ட்ரீட் பண்றோம். So when bromine water reacts with the glucose, it gives gluconic acid. So in the gluconic acid la this aldehydic group is converted into carboxylic group. அப்ப என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்த காம்பவுண்ட் குளுக்கானிக் ஆசிட கொடுத்ததுன்னா கண்டிப்பா அதுல பிரசன்ட் ஆகி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைடா தான் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் அடுத்து என்ன செய்யணும்? இதுல எத்தனை ஹைட்ராக்சில் குரூப் இருக்குன்னு பார்க்கணும். ஹைட்ராக்சில் குரூப் இருக்கிறத கன்சிடர் பண்றதுக்கு நாம எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் எடுக்கணும். இங்க எஸ்டரிஃபிகேஷனுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் எடுக்காம அவங்களோட டெரிவேட்டிவ் அன்ஹைட்ரைட் எடுத்துக்கிறோம். So we are taking acetic anhydride. அசட்டிக் அன்ஹைட்ரைட குளுக்கோஸோட ட்ரீட் பண்ற போது we are getting pentaacetate. So எத்தனை OH குரூப் இருக்கோ அத்தனை எஸ்டர் நமக்கு ஃபார்ம் ஆகும். பென்டாஅசட்டேட்ன்றப்போ இங்க நாம என்ன சொல்லிடலாம்? இந்த குளுக்கோஸ்ல 5 OH குரூப் இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். சோ அடுத்த ஸ்டேஜ் என்ன செய்யணும்? நம்பர் ஆஃப் பிரைமரி OH அண்ட் நம்பர் ஆஃப் செகண்டரி OH ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு என்ன செய்ய போறோம்னா குளுக்கோஸை கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடால ஆக்சிடைஸ் பண்ணோம்னா we are getting சாக்கரிக் ஆசிட். இந்த சாக்கரிக் ஆசிட் ஒரு டைகார்பாக்சிலிக் ஆசிட்.
ஆல்டிஹைடிக் கார்பனும் ஆக்சிடைஸ் ஆகி கார்பாக்சில் குரூப்பா மாறுது. இந்த பிரைமரி ஆல்கஹாலும் ஆக்சிடைஸ் ஆகி கார்பாக்சில் குரூப்பா மாறுது. இதே இந்த கார்பனைல் குரூப் நமக்கு கீட்டோனா இருந்தாங்கன்னா நமக்கு சேம் நம்பர் ஆஃப் கார்பன் உள்ள சாக்கரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகி இருக்காது, 2 டிஃபரண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஏன்னா கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருந்தா ஆக்சிடைஸ் ஆகுற போது நமக்கு கிளீவ்டு ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஸோ இங்க அன்கிளீவ்டு ப்ராடக்ட் கிடைச்சதுனால குளுக்கோஸ்ல பிரசன்ட் ஆகி இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் aldehyde and it has one primary alcoholic group then 4 secondary alcoholic group னு குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை நாம அரைவ் பண்ணிரலாம். based on different chemical test குளுக்கோஸ்க்கு ஒரு ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் கொடுக்கிறோம். so after studying the various chemical reactions of glucose, Fischer proposed on open structure for glucose. அந்த ஓப்பன் ஸ்ட்ரக்சரை தான் நாம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். நாட் ஓன்லி த குளுக்கோஸை புரோமின் வாட்டரோட ஆக்சிடைஸ் பண்ணோம்னா we get gluconic acid. குளுக்கோஸை கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடோட ஆக்சிடைஸ் பண்ணோம்னா we are getting saccharic acid. அப்ப குளுக்கோஸ், குளுகானிக் ஆசிட், சாக்கரிக் ஆசிட் இந்த மூணு காம்பவுண்டுக்கும் நாம ஸ்ட்ரக்சர் கொடுக்கிற போது this is what the configuration of glucose in which we may find the third carbon. அதுல அந்த OH ஓட ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் டிஃபர் ஆகி இருக்கும். மற்ற கைரல் கார்பனோட OH எல்லாம் ரைட் சைட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருந்து தேர்ட் கார்பன் அவங்களோட OH மட்டும் லெஃப்ட் சைட்ல அரேஞ்ச் ஆகி இருக்கும். இதை தான் நாம ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்றோம். திஸ் இஸ் ஆல்டிஹைடிக் கார்பன் 1, 2, 3, 4, 5, 6. So இந்த குளுக்கோஸ் மாலிகுல்ல we are finding 4 asymmetric carbon atom. Asymmetricனா they are கைரல் கார்பன் சொல்லலாம். அப்போ இந்த 4 asymmetric கார்பன்ல தேர்ட் கார்பனை மட்டும் பார்த்தோம்னா the spatial arrangement of OH is differed from the rest of the asymmetric carbon. So இதை நாம கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா எழுதணும். the third கார்பனோட ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டை டிஃபரண்டா மாத்தி எழுதிட்டோம்னா அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு தப்பாயிடும். so this is what the structure, spatial arrangement of glucose, gluconic acid and saccaric acid. next இந்த குளுக்கோஸ் மாலிகுலுக்கு எந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும் அத கிளிசரால்டிகைட்ன்ற ஒரு மாலிகுல், ஒரு காம்பவுண்ட சாம்பிளா எடுத்து அனலைஸ் பண்ணலாம். Glyceraldehyde is an optically active compound. ஏன்னா it has one asymmetric carbon. ஒரு குரூப் ஆல்டிஹைட், ஒருத்தர் ஹைட்ரஜன், OH and primary alcohol. So இந்த கார்பன் கூட 4 different valencies இருக்கிறதுனால this is said to be an optically active compound. இந்த காம்பவுண்ட் ஆக்சுவலா லைட்டா ரைட் சைட்ல ரொட்டேட் பண்ணும். அப்ப அது பிளஸ் கிளிசரால்டிஹைட். இதே சொல்யூஷன் லைட்டா லெஃப்ட் சைட்ல ரொட்டேட் பண்ணா that is said to be minus glyceraldehyde. இந்த மைனஸ் கிளிசரால்டிஹைடோட கான்ஃபிகரேஷன் இஸ் எல் கான்ஃபிகரேஷன் அண்ட் பிளஸ் கிளிசரால்டிஹைடோட கான்ஃபிகரேஷன் இஸ் டி கான்ஃபிகரேஷன். இந்த ஸ்ட்ரக்சரை ரெஃபரன்ஸா எடுத்துட்டு we can give the DL configuration for glucose molecule. குளுக்கோஸ் மாலிகுலுக்கு நம்ம DL கான்ஃபிகரேஷன் கொடுக்கிற போது ஸ்ட்ரக்சரோட பாட்டம்ல இருந்து 5th கார்பனை பார்க்கணும். this is what the bottom most structure. so இந்த ஸ்ட்ரக்சர்ல பிரைமரி ஆல்கஹால்ல இருந்து ஜஸ்ட் மேல இருக்கிற கார்பன், ஏன்னா அப்படிதான் கிளிசரால்டிஹைடோட ஸ்ட்ரக்சர் இருக்கு. பிரைமரி ஆல்கஹால், அதுக்கு ஜஸ்ட் மேல இருக்கக்கூடிய செகண்டரி ஆல்கஹாலோட ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அப்ப குளுக்கோஸ் மாலிகுல்ஸ்ல பாக்குற போதும் பிரைமரி ஆல்கஹால் நமக்கு 6th கார்பன், அப்ப நம்ம 5th கார்பனை வச்சுதான் குளுக்கோஸ்க்கு டி கான்ஃபிகரேஷனா எல் கான்ஃபிகரேஷனா கொடுக்கணும். இப்ப இந்த குளுக்கோஸ்ல பார்த்தோம்னா OH டு த ரைட் சைட், அதே போல டி பிளஸ் கிளிசரால்டிஹைட்லயும் OH இஸ் டு த ரைட் சைட். அப்ப இந்த குளுக்கோஸை நம்ம என்னன்னு சொல்லலாம், டி பிளஸ் glucose அப்படின்னு சொல்லலாம். so it has D configuration and this glucose rotates the plane polarized light to the clockwise direction. அதனால இதுக்கு plus isomer அல்லது dextro isomer னு சொல்றோம். and the D is different from D and the L is different from L. இந்த D யும் L ம் spatial arrangement configuration பத்தி சொல்லும். இந்த லோயர் கேஸ் டியும் எல்லும் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியை பத்தி சொல்லும். சோ ஒரு மாலிகுலுக்கு கான்ஃபிகரேஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அப்பர் கேஸ்ல இருக்கிற டிஎல் எடுத்துக்கணும். ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியை பத்தி சொல்றதா இருந்தா லோயர் கேஸ்ல இருக்கக்கூடிய டிஎல் எடுத்துக்கணும். ஓகே, நவ்
cyclic structure of glucose. Open chain structure வச்சு தான் நம்ம most of the property glucose க்கு discuss பண்ணோம். But some of the chemical properties இந்த open chain structure of glucose நால explain பண்ண முடியல. அதுல one of the property, the open chain structure of glucose does not give positive test with 2,4 DNP test. DNP na 2,4 dinitrophenyl hydrazine. அவங்க கூட positive test கொடுக்கல. Then it does not react with the Schiff's base, no decolorization. அதுவும் நடக்கல. Then glucose does not form addition compound with sodium hydrogen sulfite. அதுவும் form ஆகல. அப்போ ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ்னால இந்த பாசிபிள் டெஸ்டையும் கொடுக்க முடியல. அது இல்லாம குளுக்கோஸோட பென்டா அசட்டேட் ஹைட்ராக்சில் அமைன் கூட ரியாக்ட் பண்ணல. அப்ப ஹைட்ராக்சில் அமைன் கூட ரியாக்ட் பண்ணா அங்க ஆல்டிஹைடு குரூப் ஃப்ரீயா இருக்குன்னு அர்த்தம். பட் பென்டா அசட்டேட் ஆஃப் குளுக்கோஸ் ஹைட்ராக்சில் அமைன் கூட ரியாக்ட் பண்ணலனா தேர் நோ ஃப்ரீ CHO குரூப்ன்றத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அங்க ஆல்டிஹைடு குரூப் இல்லைன்னா அந்த ஆல்டிஹைடு கார்பனும் ஒன் ஆஃப் த ஏசிமெட்ரிக் கார்பனும் சேர்ந்து ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை கொடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு அது லீட் பண்ணுது. அது இல்லாம குளுக்கோஸோட கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனை நாம கிறிஸ்டலைஸ் பண்ற போது 2 different temperature-ல 2 different forms of glucose கிடைச்சது and those forms also differ in their melting point. So இந்த ரிசல்ட்ல இருந்து என்ன செய்யலாம்? So the glucose it may have the difference in their spatial arrangement of one of the asymmetric carbon கண்டுபிடிச்சிடலாம். So அதை தான் இங்க கொடுத்திருக்கோம். Glucose can have alpha form and beta form. Alpha form, this is obtained by the crystallization of concentration of glucose at 303 Kelvin. அதே beta form எப்ப கிடைக்கும்? பீட்டா ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் நமக்கு 371 கெல்வின்ல கிடைக்குது. இந்த ரெண்டு ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் மே தே டிஃபர் இன் தேர் மெல்டிங் பாயிண்ட். ஆல்பா ஃபார்முக்கு 419 கெல்வின், பீட்டா ஃபார்முக்கு 423 கெல்வின். ஸோ ஒரே காம்பவுண்ட் பட் 2 டிஃபரண்ட் மெல்டிங் பாயிண்ட் வச்சிருக்குன்னா கண்டிப்பா தே ஹேவ் 2 different configuration கண்டுபிடிச்சிடலாம். So it was proposed that one of the OH group may add to the CHO group to form a hemiacetal, a cyclic structure. Hemiacetal aldehyde alcohol-ஓட react பண்ணா hemiacetal கொடுக்கும். 2 molecules of alcohol-ஓட react பண்ணா acetal கிடைக்கும்னு நாம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதேதான் இங்கேயும் aldehyde one of the secondary alcoholic group-ஓட ஒரு cyclic structure-ஐ form பண்ணுது. அதனால அந்த structure-ஐ நாம என்னன்னு கொடுக்கிறோம்? a cyclic hemiacetal structure-னு சொல்றோம். ஓகே. So in the points of observation la irundhu we can give a 6-membered ring in which the OH at C5 carbon, 5th carbon la irukra OH is involved in ring formation with aldehydic carbon. So அந்த ring aldehydic carbonukkum 5th carbon la irukra OH kum edaila varudunu confirm பண்றாங்க. So this is what the open chain structure. And this is the 5th carbon in the OH group that goes to this carbon. அப்ப இந்த OH இங்க வந்துட்டாங்கன்னா இந்த ஆக்சிஜன் இந்த ஃபர்ஸ்ட் கார்பனையும் 5th கார்பனையும் லிங்க் பண்ணும். So this is first carbon, this is 5th carbon. So C1 and C5 are linked with oxygen. இதுதான் நமக்கு hemiacetal cyclic structure. Okay, இந்த hemiacetal cyclic structureல we have to identify the spatial arrangement of OH with respect to the first carbon. In the first carbon la OH to the right. இதே இங்க பார்த்தோம்னா first carbon la OH to the left. அப்ப the spatial arrangement of OH with respect to the first carbon C1 carbon gives rise to the 2 different form alpha and beta form. And the first carbon எந்த கார்பன்ல ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் வேரி ஆகி நமக்கு 2 டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் கிடைக்குதோ அந்த கார்பனை நாம anomeric carbon சொல்லுவோம். and the alpha beta forms are said to be anomers. So alpha and beta forms are anomers. These 2 anomeric forms are arising out of the C1 carbon. அப்ப அந்த C1 கார்பனுக்கு என்ன பேரு? anomeric carbon னு பேரு. இந்த எவிடன்சஸ்ல இருந்து நாம குளுக்கோஸ்க்கு ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம். அந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் கொடுக்கிறதுக்கு நாம எடுத்துக்கிற காம்பவுண்ட்
பைரான். பைரான் இஸ் a 6-membered ring. இந்த 6-membered ringல எப்படி பைரான் அதனுடைய கார்பன் அண்ட் ஹைட்ரஜனை சிச்சுவேட் பண்ணி இருக்கோ அதே போல நாம குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய இந்த கார்பனை சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். So we can take the cyclic structure of glucose. இந்த கார்பன்ல நீங்க பைரான்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். So first carbon and fifth carbon is bonded with oxygen. So this is a 6-membered ring. Let us make the different groups bonded with the 5 carbon atom. This is first carbon, second carbon, third carbon, fourth carbon, fifth carbon. To the fifth carbon I have hydrogen and CH2OH. So CH2OH hydrogen கொடுத்துட்டோம். Now glucose ஓட ஸ்ட்ரக்சரை சைக்ளிக் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்றப்போ கொஞ்சம் ட்ரிக்கியா எடுத்துக்கணும். இந்த ஸ்ட்ரக்சரோட லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் டாப் ஆஃப் த பாண்ட்ல வரணும். இந்த ஸ்ட்ரக்சரோட ரைட் சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த பாட்டம் ஆஃப் த பாண்ட்ல ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்ப நான் ஆல்பா ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன்னா லெஃப்ட் சைட்ல ஹைட்ரஜன் இருக்கு, ஸோ ஹெச், பாட்டம்ல OH. செகண்ட் கார்பன் எடுத்தேன்னா லெஃப்ட்ல ஹைட்ரஜன், ரைட்ல OH. தேர்ட் கார்பன் எடுத்தேன்னா லெஃப்ட்ல OH அண்ட் ரைட்ல H. ஃபோர்த் கார்பன் எடுத்தோம்னா லெஃப்ட்ல ஹைட்ரஜன், ரைட்ல OH. ஃபிஃப்த் கார்பனுக்கு ஹைட்ரஜனை எப்பவுமே உள்ள கொடுத்துடலாம், CH2OH டாப்ல கொடுத்துடலாம். அப்ப இந்த ஃபிஃப்த் கார்பன் இவங்க, இது சிக்ஸ்த் கார்பன். இப்ப இந்த ஸ்ட்ரக்சரை நாம பைரான் ஸ்ட்ரக்சரோட கம்பேர் பண்ணோம்னா we may find the C1C5 of glucose is bonded with oxygen. அதே போல பைரான்லயும் C1C5 of carbon is bonded with oxygen. அப்ப இதுக்கு நாம என்ன பேர் சொல்லலாம்னா ஆல்பா டி பிளஸ் glucopyranose. The next one பீட்டா ஃபார்முக்கு எழுதணும். பீட்டா ஃபார்ம்ல ஒரே ஒரு சேஞ்ச் தான். இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிற OH-ம் H-ம் பொசிஷனை, கான்ஃபிகரேஷனை மாத்தி இருக்கும். பட் ரெஸ்ட் ஆஃப் த கார்பனோட கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகாது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கார்பனை மட்டும் மாத்தி எழுதுறோம்னா ரிமைனிங் கார்பனோட கான்ஃபிகரேஷனை சேமா எழுதலாம். So we can draw the structure of beta D plus glucopyranose. So from this we may understand இந்த குளுக்கோஸ்ல ஆல்டிஹைடிக் கார்பன் ஃப்ரீயா இல்ல. இந்த ஆல்டிஹைடிக் கார்பன் தான் ஃபிஃப்த் கார்பன் கூட சைக்ளிக் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் ஹெமி அசட்டால் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதனாலதான் இந்த பென்டா அசட்டேட் நமக்கு ஹைட்ராக்சில் அமைன் கூட ஆன்சர் பண்ணலன்னு சொல்றோம். திஸ் இஸ் வை பிகாஸ் ஆஃப் த ஆப்சன்ஸ் ஆஃப் CHO group in this cyclic chain structure. Okay, that's all the structure of glucose. ஃப்ரக்டோஸ் எடுத்தோம்னா சேம் பாயிண்ட்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் தான். பட் ஒரே ஒரு கண்டிஷன், ஃப்ரக்டோஸ் இஸ் எ கீட்டோஹெக்சோஸ். அப்ப ஆல்டிஹைடுக்கு பதிலா அங்க செகண்ட் கார்பன் கீட்டோனா இருக்கும். நமக்கு இவங்க ஆல்டிஹைட்ன்றதுனால ஃபர்ஸ்ட் கார்பனே குளுக்கோஸ்ல ஆல்டிஹைடிக் கார்பன் வந்துருச்சு. இதை அப்படியே நான் கீட்டோனா எழுதுனேன்னா இந்த செகண்ட் கார்பனை CO குரூப்னு போட்டுருவேன், ஃபர்ஸ்ட் கார்பனை CH2OHன்னு கொடுத்துருவேன். அப்ப ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர்ல யாரெல்லாம் இருப்பாங்க? ஒரு கீட்டோன், 2 பிரைமரி ஆல்கஹால் அண்ட் 3 செகண்டரி ஆல்கஹால். அப்ப மொத்தமா 6 கார்பனும் கிடைச்சிரும். சோ அந்த ஃப்ரக்டோஸ்க்கும் நாம இதே போல சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ப்ரொபோஸ் பண்ண முடியும். This is the structure of fructose. Fructose we have 2 primary alcoholic group, first carbon, second carbon, third carbon, fourth carbon, fifth and sixth. இந்த காம்பவுண்ட்ல 3, 4, 5 அவங்க மட்டும்தான் asymmetric carbon. So the fructose is made up of 2 primary alcoholic group, 3 secondary alcoholic group and 1 ketone as a functional group. Okay, then fructose oda configuration explain பண்ணலாம். Actually நாம சுக்ரோஸை ஹைட்ரலைஸ் பண்ற போது we got glucose and fructose. Glucose plain polarized light clockwise ல rotate பண்ணும், fructose plain polarized light anti clockwise ல rotate பண்ணும். அப்போ இந்த fructose is minus isomer னு சொல்லலாம், அல்லது we can say this is L isomer னு சொல்லலாம். Okay, இப்போ இந்த fructose க்கு நாம configuration கொடுக்கணும் with respect to glyceraldehyde.
கிளிசரால்டிஹைட்ல சோ பிரைமரி ஆல்கஹாலோட அட்டாச் ஆகி இருக்கிற செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப்போட OH பொறுத்து தான் நாம என்ன செய்வோம் அதனுடைய D ஃபார்மா L ஃபார்மான்னு பார்ப்போம். This is what we have the primary alcoholic group. இதுல 5th கார்பன்ல இருக்கிற OH அனலைஸ் பண்ணோம்னா that is to the right of the configuration. அப்போ ஃப்ரக்டோஸும் நமக்கு D கான்ஃபிகரேஷனை வச்சிருக்கு. பட் பிளேன் போலரைஸ்ட் லைட் அது என்ன பண்ணும் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணும். So the compound that can be written as D minus fructose னு கொடுக்கலாம். Now குளுக்கோஸ்க்கு எப்படி நாம ஒரு 6 மெம்பர்ட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா ரெப்ரசன்ட் பண்ணோமோ அதே போல ஃப்ரக்டோஸ்க்கும் நாம சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை ரெப்ரசன்ட் பண்ணணும். இங்க ஃபர்ஸ்ட் கார்பன் ஆல்டிஹைட் அதனால 5th கார்பன் கூட சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை கொடுத்தது. பட் இங்க நமக்கு செகண்ட் கார்பன் தான் ஃபங்க்ஷனல் கார்பன். அப்ப இந்த செகண்ட் கார்பன் 5th கார்பனோட சேர்ந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். COH CH2OH CH OH COH H CH. This is the first, second and 5th carbon. They form the ketal structure and here we have CH2OH. Upper number of carbon, first carbon, second carbon, third carbon, fourth carbon, 5th carbon, 6th carbon. This is alpha form of fructose. ஏன்னா OH to the right side ல இருக்கு. இதே நாம beta form எழுதணும்னா we can write. So this is alpha D minus fructose. Beta D minus fructose. Okay. இந்த compoundல பார்த்தோம்னா we may find there are only 5 carbon in a chain. 1 2 3 4 5 6. அப்ப நம்ம chain structure propose பண்ற போது we have to consider a 5 membered ring. நாம குளுக்கோஸ்க்கு எடுத்துக்கிட்ட போது 6 membered ring எடுத்துக்கிட்டோம். பட் ஃப்ரக்டோஸ்க்கு எடுக்கிற போது we are going to consider 5 membered ring. 5 membered ringக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா we can take furan. This is the structure of furan. And furan மாதிரியே இப்ப நாம யாருக்கு ரெப்ரசன்ட் பண்ணனும் fructose moleculeக்கு. So we can have the ring structure. Oxygen and it has first alpha form எடுத்துக்கலாம். alpha formல rightல இருக்கிறவங்கலாம் bottomல வரணும், leftல இருக்கிறவங்கலாம் topல வரணும். left CH2OH, right OH. அடுத்த கார்பன்ல பார்த்தோம்னா leftல OH, then hydrogen, next carbon hydrogen OH. 5th carbon வர்ற போது always we have to take CH2OH at the top and hydrogen to the bottom. இப்போ இந்த கார்பன்லயும் நீங்க பொசிஷன் கன்சிடர் பண்ணலாம். we have first carbon, second carbon, third carbon, fourth carbon, this is 5th carbon and then 6th carbon. இந்த ரிங்ல பாருங்க 1 2 3 4. இந்த ஃபியூரான்ல பார்த்தோம்னா C1ம் C4ம் ஆக்சிஜனோட பாண்ட் ஆகி இருக்கு. அதே மாதிரி நீங்க இங்க ஃபியூரான் ஸ்ட்ரக்சரை கன்சிடர் பண்ணீங்கன்னா this can be taken as first position, this can be taken as fourth position. அதாவது ரிங்ல இருக்கிற கார்பனை மட்டும் சொல்றேன். இந்த CH2OH, இந்த CH2OH, they are not to the part of the ring. அவங்க அந்த ரிங்ல இருக்கக்கூடிய கார்பனோட சப்ஸ்டிட்யூவன்ட்டா தான் இருக்காங்க. அப்ப ரிங்ல இருக்கிற கார்பனை பார்க்கிற போது this is first carbon, second carbon, third carbon, fourth carbon. அப்ப இங்கேயும் இந்த ரெண்டு கார்பனும் ஆக்சிஜனோட பாண்ட் ஆகி இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் this is called alpha D minus fructofuranose அப்படின்ற பேரை கொடுக்கணும். Similarly beta compound எழுதணும்னா so for beta compound we can represent the furanose structure. This is beta D minus fructofuranose. That's all the structure of fructose. Okay students, let us close our today's session. இன்னைக்கு செஷன்ல நாம structure of glucose and fructose அது மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் செஷன்ல கார்போஹைட்ரேட்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். until then bye bye.